பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிறான், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் உங்கள் கையில் இருக்க ஆண்டவரே. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்பப்படுத்துகிறவரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும் என்று சொல்லுகிறார். யோபு பக்தன் சொல்லும்போது யோபு 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன அப்படின்னா, தேவனை அறிந்தவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடக்கிற காரியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்கு அந்த இடத்துக்கு போகாத, அங்கே ஒரு ஆபத்து இருக்கிறது, அதை செய்யாத அப்படின்னு உணர்த்துகிறார்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. பிதா நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். அது மாத்திரமல்ல, பிதாவின் காலங்களை அறிந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை அந்த காலத்தின்படியே, அதாவது பிதாவின் நேரத்தின்படியே உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். அப்போ பிதாவின் காலங்களையும் நேரத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு நபர் தேவை. அவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும் பொழுது, நான் சொல்லுவேன், உங்களால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களேயானால் பிரசங்கி 3:1 வாசித்து பாருங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் ஒன்று. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. காலத்தையும் நேரத்தையும் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் வைக்கிற ஐக்கியம் உங்களால் பிதாவினுடைய காலத்தையும் நேரத்தையும் அறிந்து கொள்ள முடியுங்க. தேங்க்யூ லார்ட். இந்த கால வேளையில் பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம்.
இசப்பா, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுப்பா. எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த நேரத்திற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அற்புதத்திற்கு காத்திருக்கிறோம். நீர் செயல்படுவதற்கு காத்திருக்கிறோம். அந்த காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு உம்மையே நம்பியிருக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.